வணக்கம் மேடம். என் பேர் பிரமோத் மேடம். நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் மேடம். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியும் இன்னும் ஒரு படம் கூட அமையல மேடம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் குடும்ப கஷ்டம் வேற. நான் என் கனவை நோக்கி போகிறதா இல்லை குடும்பத்தை பார்க்க வேற வேலைக்கு போகிறதான்னு ஒரே குழப்பமாக இருக்குது மேடம். எனக்கு ஒரு சரியான தீர்வு சொல்லுங்கள் மேடம். நீங்க சினிமால டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அத பத்தி அவ்வளவா தெரியாது. ஆனா எந்த துறையா இருந்தாலும் லட்சியத்தை அடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி, நம்பிக்கை, இந்த 3 விஷயங்கள் தான் நமக்கு வெற்றியை தரும். லட்சுமி மேம் கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கு. அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் ஞாபகம் வச்சிருக்காங்க. அதத்தான் அவங்க பதிலா சொல்லிட்டு இருக்காங்க. இருக்காதுங்களா பின்ன? ஒரு தனி மனுஷியா இருந்து அவங்க பிள்ளைய போராடி வளர்த்திருக்காங்க. கேளுங்க தம்பி, உங்க குடும்பம் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்குன்னா அதுக்கு தானே நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். லட்சியங்கிறது நமக்குள்ள இருக்கிறது, அது மாறக்கூடியது. சின்ன வயசுல நீங்க என்னவா ஆகணும்னு கேட்டதுக்கு அப்போ ஒன்னு சொல்லிருப்பீங்க. நம்ம வளர வளர நம்மளோட லட்சியங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா குடும்பம் நமக்காக இருக்கிறது, அது எப்பவுமே மாறாது. செம்மல்ல சார். அம்மா, அப்பா, மனைவி, குழந்தை, அக்கா, தம்பி, தாத்தா, பாட்டி, அப்படி நம்மள சுத்தி இருக்கிற உறவுகளுக்காக நம்மள விட்டா அவங்களுக்கு யாரு இருக்காங்க? தம்பி, நான் சொல்றதை நீங்க ஒத்துக்க வேண்டாம். இது ஏன் பார்வையில நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் சரின்னு நீங்க ஏத்துக்க வேண்டியது இல்ல. ஏன் இங்க பாருங்க, இங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் வேற வேற மாதிரி தான் இருக்கு. அப்ப தீர்வும் வேற வேற மாதிரி தானே இருக்கும். அத நாம புரிஞ்சுக்கணும். என் வயசுக்கு எனக்கு இருக்கிற அனுபவத்துல நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களோட வாழ்க்கைய நீங்க தான் வாழ போறீங்க. எல்லார் சொல்றதையும் நல்லா கேட்டுட்டு கடைசியில ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஆனா அது நீங்க மட்டும் எடுத்த முடிவா இருக்கணும். அந்த முடிவுல வர இன்பம், துன்பம் இதெல்லாமே சமமா பார்த்து வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிங்க. ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியே வந்திருக்கு. ஒரு பெரிய நம்பிக்கையே கொடுத்துருக்கீங்க மேடம். கண்டிப்பாக நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு நம்பிக்கை வந்துருச்சு மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி பிரமோத், நன்றி. தேங்க்யூ. ஐயோ, லைவ் வேற தெரியாம கைதட்டி நானே மாட்டிக்கிட்டேனே. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் பரிமளாமா? ஓவரா அலப்பறையா இருக்கு. அது இல்ல பிரதிபா, நம்ம லட்சுமி திரும்பவும் ரேடியோல பேச ஆரம்பிச்சிட்டால. அததான் ஹரியும் சந்தோஷம் எல்லாரும் கேக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நாம லக்ஷ்மிய ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு கிண்டல் பண்ணோம்ல, அதான் இன்னைக்கு நம்ம கிட்ட அவங்க யாருன்னு ஷோ ஆஃப் பண்றாங்களாம். ஓ, பட் யூ நோ பரிமளாமா, there is a saying. ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ உயர உயர பறந்தாலும் என்ன பறவது? ஊர்க்குருவியா? ஊர்க்குருவி பறந்தாகாது. கரெக்டா? மதர், ஆன்சர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கேக்குறவங்க செம ஹாப்பியா இருப்பாங்க. என்னது கேக்குறவங்களா? எல்லாருமே உன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன. இல்ல மதர், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னேன். அப்படி உங்களை கேள்வி கேட்குறது அவங்க தானே, அதை தான் சொன்னேன். சரி, இது பாரு மதன், நீ கேக்குறதுக்கு தானே ரெக்கார்ட் பண்ற. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு மொத்தமா கேட்க வேண்டியதானே. எதுக்கு நடுவுல பாட்டு போடுற? ஐயோ, டெக்னாலஜி பத்திலாம் மதருக்கு சொல்லி கொடுத்த தப்பா போச்சே. லாஜிக்கலா கேள்வி கேக்குறாங்களே. சொல்லு மதன். மதர், இது ஒரு ப்ரீலோடு ப்ரோக்ராம் மதர், நம்ம இஷ்டத்துக்குலாம் மாற்ற முடியாது. சரி மதர், டைம் ஆச்சு, அடுத்த காலம் வந்துருவாங்க. நீ பார்த்துருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பார்த்து பதில் சொல்லுங்க இதே மாதிரி. ஐயோ, கரெக்டாக கேள்வி கேட்குறாங்க மதர், காலம் வந்துருவாங்க. என்னமோ சொல்றான்.
சொல்லுங்க. நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். உங்க கேள்வியை கேளுங்க. மேடம், என் பேரு மாணிக்கம். நான் பல தொழில் செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்னும் சரியா வரல. சரி, ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்கலான்னு போய் கேட்டா நேரமே சரியில்லைன்னு சொல்றாரு. கடன் தொந்தரவு வேற கழுத்தை நெரிக்குது. நான் எந்த தொழில் செஞ்சா நிம்மதியா இருக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய் மதன், என்ன பதில் சொல்றது? ஐயோ மதர், ப்ளீஸ் மதர், பதில் சொல்லுங்க மதர், ப்ளீஸ் மதர். ஆ, சரி சார், உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? மிஸ்டர் மாணிக்கம். மிஸ்டர் மாணிக்கம், நீங்க மினிஸ்டர் மாணிக்கம் ஆனாதான் உங்க பிரச்சனை தீரும். எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் அந்த தொழில்ல முன் அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட முதல்ல போய் கேட்கணும். அதை விட்டுட்டு ஜோசிக்காரங்க கிட்ட எல்லாம் கேட்டா இப்படிதான் நடக்கும். சின்னதா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு வேலைய நாம செய்யணும். ஒரே வேலைய ஒழுங்கா பார்த்தா படிப்படியா நாம முன்னேறலாம். பல வேலைகள் பார்த்தா ஒண்ணுமே சரியா பண்ண முடியாதே. சினிமால எல்லாம் வர்ற மாதிரி டக்குன்னு நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது சார். மதர், இதோட சோ முடியுது. எண்டு எண்டு என்று சொல்லிருங்க. சரி, உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம். கேட்டுட்டுமா? சூப்பர் மதர். மதர், பின்னிட்டீங்க. ஷோ சூப்பரா வந்திருக்கு. என்னது ஷோவா? சாரி மதர், பழக்க தோசைல சொல்லிட்டேன். மதன், நீ கேட்டேங்கிறதுக்காக தான் நான் இத பண்ண ஒத்துக்கிட்டேன். யார்கிட்டயும் போட்டு காட்டிடாத. சாச்சா, அதெல்லாம் செய்ய மாட்டேன் மதர். சரி சரி, வாங்க போலாம், வாங்க. உங்க பேக் எடுத்துக்கங்க. இருடா. இருங்க மதர். ஐயோ, நான் இருக்கப்ப உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வாங்க வாங்க வாங்க. ஹே, என்ன உள்ள வச்சு யாரோ லாக் பண்ணிட்டாங்க. ஐயோ, என் ஷோ. ஏய், அதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஹே, என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரல, உண்மையதான் சொல்றேன். ஹே, நானே செம்ம காண்டுல இருக்கேன். மரியாதையா புரியுற மாதிரி சொல்லு. என்னத்த சொல்றது, உன் ஷோவை லட்சுமி மேடம் சூப்பரா பண்ணிட்டாங்க. டேய், அத நீ மட்டும் தான் கேட்கணும். ஆமா. Stop it! ஆனந்தி, உங்களோட டைம்ல அவங்க எப்படி ஷோ பண்ணலாம்? சார், யாரோ என்ன பாத்ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. சார், நாங்க யாரும் அப்படி செய்யல சார். அவங்க தான் ஷோ டைம்ல பொறுப்பே இல்லாம ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அவங்க வரலன்னதும் அத்தைய வச்சு நாங்க லைவ் பண்ணோம். நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமாங்க? You guys are breaking our channel rules. இப்போவே உங்க 3 பேரையும் வேலைய விட்டு தூக்குறேன். எம்டி இவர் வேற. ஹலோ, சொல்லுங்க சார். Hi Jiva. You done a fabulous job. யார் மூலமா இந்த ப்ரோக்ராம் டேமேஜ் ஆச்சோ அவங்கள வச்சு திரும்பவும் இந்த ப்ரோக்ராம் ஹிட் பண்ணிட்டீங்க. You are really great. ரேட்டிங்லாம் பலமா எகிரிடுச்சு. அந்த லட்சுமி கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். லக்ஷ்மி, இந்தாங்க, எம்டி லைன்ல இருக்காரு, பேசுங்க.
பேசுங்க மதர். பேசுங்க அத்தை, பேசுங்க. பேசுங்க பேசுங்க. ஹலோ சார். ஹலோ லட்சுமி, பிரமாதப்படுத்திட்டீங்கம்மா. தேங்க்ஸ் சார். லாஸ்ட் டைம் உங்க ஷோ ஃபிளாப் ஆனதும் உங்க மேல கொஞ்சம் நான் தப்பான அபிப்பிராயத்துல இருந்தேன். பட் உங்ககிட்ட எபிலிட்டி இருக்குன்னு இப்போ நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சிஇஓ ஜீவா சார் தான். ஜீவா சார் மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு சாத்தியமே இல்லை சார். இந்த புகழ், இந்த பாராட்டு, இது எல்லாமே நம்ம ஜீவா சாருக்கு தான் போய் சேரணும். ஓகே, ஆல் ஆஃப் யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட் ஒர்க். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சாரி மதர். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நக்கல் பண்றீங்களா? ஏதோ எம்டி சொல்லிட்டாரு, ஷோ ரேட்டிங் ஏறிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காதீங்க. இந்த பாருங்க, நான் நினைச்சா உங்க 3 பேரையும் இந்த நிமிஷம் வேலையை விட்டு தூக்க முடியும். உங்களை எல்லாம் வந்து பாத்துக்கிறேன். சாரி மதர். கங்க்ராட்ஸ் அத்தை. நீ என்கிட்ட சாரி பேசாத. மதர், மன்னிச்சுங்க மதர். ப்ளீஸ் மதர், ப்ளீஸ் மதர், ப்ளீஸ் மதர். வேண்டாம். மதர் மதர், அத்தை, ப்ளீஸ் நான் மதர், பேச மாட்டேன், ப்ளீஸ் போ. மதர். ஏன் மதன் இப்படி பண்ண? சத்தமில்லாம பண்ணிட்ட. லைவ் ஷோ இப்படியா பண்ணுவ? அதான் ஷோ ஹிட் ஆயிடுச்சுல மதர். ஆனா சிஇஓ வந்து திட்டிட்டு போறாருல. அத்தை, வாழ்த்துக்கள் அத்தை. ஹைஃபை கொடுங்க. கிரேட் ஷோ. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா பவி? அதான் ஜெயிச்சிட்டோம்ல, ஹைஃபை கொடுங்க. எனக்கு ஒரு ஹைஃபை. உனக்கு அடிதான், நல்ல அடிதான் கொடுக்கணும். ஓகே மதர், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சக்சஸ் பண்ணிட்டோம். அத்தை, லைவ்னு தெரியலன்னதும் நீங்க எவ்வளவு சூப்பரா பண்ணீங்க தெரியுமா? எந்த டென்ஷனும் இல்லாம வெறும் பதட்டத்தால மட்டும்தான் அன்னைக்கு இந்த ஷோ உங்களால பண்ண முடியல. அதெல்லாம் சரிதான் பவி, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா நான் மதனுக்காக நினைச்சுதான் அசால்ட்டா பண்ணேன். ஷோ வேற நல்லா வந்திருக்குன்னு சொல்ற. நீ பண்ண ஏற்பாடு தானே இதெல்லாம்? மதர், வெறும் நடிப்பு மட்டும்தான் நானு. மத்த எல்லாமே பவி மேடம் தான். இந்த கான்செப்டே அவங்கதுதான். என்னத்த புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? என்னாச்சு? நான் அப்படி உனக்கு என்ன பவி செஞ்சேன்? யோசிச்சு பார்த்தா நான் பெருசா ஒண்ணுமே பண்ணல. ஆனா நீ எனக்கு தொடர்ந்து நல்லதுதான் பண்ணிட்டு இருக்க. நான் கீழே விழும்போதெல்லாம் தூக்கி விடுறதுக்கு உன்ன மாதிரி ஒருத்தி போதும். யார் வேணும்னாலும் எதுல வேணும்னாலும் ஜெயிக்கலாம். உங்களுக்கு திறமை இருக்கு. அத கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக நான் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். அவ்வளவுதான். இதுக்கு போய் நீங்க என்ன ரொம்பலாம் புகழாதீங்க. பவி, அதுதானே முக்கியம். இங்க திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. ஜீவா சார் சொன்ன மாதிரி எனக்கு இந்த வேலைக்கான படிப்போ அனுபவமோ எதுவுமே இல்ல. ஆனாலும்
நீ என்ன ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்க. என்னமோ மாயமெல்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்க. அத்தை, நீங்க ஆல்ரெடி எரியிற தீபம். நான் சும்மா திரிய தூண்டி விட்டேன், அவ்வளவுதான். நீங்க பிரகாசமா நின்னு எரியறீங்க. உங்க திறமை, நீங்க ஷைன் பண்றீங்க. மத்தபடி ஏன் அத்தைங்கிறதுக்காகலாம் நான் ஒன்னும் ஃபேவர் எல்லாம் பண்ணல. நீ என்ன அடிக்கடி அம்மா மாதிரின்னு சொல்லுவிய பவி. உண்மையிலேயே உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ தான் எனக்கு அம்மா. ஹலோ சந்தோஷ், எங்க இருக்கீங்க? ஹலோ, நான் வெளியில இருக்கேன். நீங்க யாரு? நான் யார் என்னங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். உங்க வைஃப்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடனே பிபி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. வைஃபா? பவியா? ஹலோ 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 சிஸ்டர். காலை வேற எடுக்க மாட்டேங்கிறாங்க. பவிக்கு என்னாச்சு? பாத்தீங்களா? நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டான் சந்தோஷ். கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வருவான் பாருங்க. அது எப்படி பிரதீபா அவ்வளவு உறுதியா சொல்ற? பரிமளமா, பவித்ராக்கு ஏதாவது ஒண்ணுனா சந்தோஷ் அப்படி துடிச்சு போயிடுவான். இப்போ பறந்து வருவான் பாருங்க. ஆமா, பவிக்கு போன் பண்ணி கேட்டுட்டா? அப்படியெல்லாம் ஒன்னும் பண்ண மாட்டான். ஏன்னா நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா யார் என்ன சொன்னாலும் டென்ஷன்ல நமக்கு ஒண்ணுமே புரியாது. ரைட்? இதுதான் உலக வழக்கம். Got it? நீங்க புதுசா ஏதாவது யோசிச்சு வழக்கத்தை மாத்த ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ஓகே. எவருக்கும் இந்த டவுட் வரக்கூடாதுல்ல, அதான் கேட்டேன். சரி, அப்படியே அவன் இங்க வந்தாலும் பவி இல்லன்னதும் போன் பண்ண உன்ன 4 காட்டு காட்டிட மாட்டா? இந்த பிரதிபா கிட்ட. ஏன்னா அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பிளான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளீஸ் பரிமளமா, நீங்க டவுட் பண்ற மாதிரி எதுவும் ஆகாது. நான் சொல்ற மாதிரி பவித்ராக்கு நீங்க கால் பண்ணி பேசுங்க. இந்த சீனை நான் வேற லெவலுக்கு மாத்தி காட்டுறேன். ஓ, எப்படியும் கடைசியில நமக்கு தான் சீன் ஆக போகுது. கமான், கால் பண்ணுங்க. ஏன் பிரதிபா? ஆதிராவ சந்தோஷ் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்கிறத பவி நம்பலனா ஏன் చేస్తావు? Oh my god, so much of negative vibes around you. எதுக்காக இப்படி எல்லாத்தையுமே நான் சொல்றதுக்கு முன்னாடி நெகட்டிவா யோசிக்கிறீங்க பரிமளமா? இல்ல பிரதிபா, நாம செய்யறது எல்லாமே நெகட்டிவான காரியம் தானே, அதான் இப்படி எல்லாம் ஐடியா வருது. ஐ நோ, அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். சரி, நீங்க கேள்வி கேட்காம ப்ளீஸ் கொஞ்சம் பவித்ரா கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எல்லாத்துக்கும் பிளான் வச்சிருக்க. நீ என்ன மணி ஹைஸ்ட் ப்ரொஃபஸரா? ஓகே. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். இவங்க ஏன் நமக்கு கால் பண்றாங்க? ஹலோ, நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் பவி. சந்தோஷ் ஏதோ புனிதமானவங்கிற மாதிரி அன்னைக்கு அங்க வந்து
ஃபங்க்ஷன்ல அவ்வளோ கலாட்டா பண்ணல. இப்ப என்னடானா ஆதிராவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். எல்லா பொண்ணுங்களும் அவங்க புருஷனை நல்லவனை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா சபலப்படுறது ஆம்பளை புத்தின்னு அந்த ஆம்பளைங்க நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ உன் விஷயத்திலயும் அதே கதிதான். மத்த ஆம்பளைங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன் சந்தோஷ பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. போனை வைங்க ஃபர்ஸ்ட். பவி, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் நீயும் பேசுற. ஆனா கடைசியில நீ தான் ஏமாற போற. அதனாலதான் முன்னாடியே சொல்றேன். அதான் முதல்ல பிபிஏ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாரு. அப்ப தெரியும் உனக்கு இந்த பரிமளா செப்பிந்தி நிஜமா அபத்தமான்னு. ஏதோ ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோமே, உனக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டுமேன்னு தான் போன் பண்ணி சொல்றேன். இதுக்கப்புறம் நீ తలరాత అంతా దేవుడి దయ పెడతాను.